சார் வணக்கம் சார். இந்த கரூர் பெருந்துயரத்திற்கு பிறகு திமுக, அதிமுக மற்றும் தவேக, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த பிரச்சனையை கையாண்டு வருகின்றன. இது பொதுவாக இப்போது தவேகாவுக்கு இது இந்த அரசியல் ரீதியான எதிர்காலத்தில் பாதிப்பை ஏதாவது ஏற்படுத்துமா, அல்லது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதை அரசியல் பயணத்தை விஜய் தொடரலாமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? குட் ஈவினிங் சத்தியம் டிவி. கொடுமையான ஒரு நிகழ்வு, இது நடந்திருக்க கூடாது. தமிழகத்திலே வாழ்கின்ற மக்கள், பெண்கள், குழந்தைகள் 41 பேர் இன்னுயிரை நீர்த்து பார்ப்பதற்காக சென்றார்கள். அப்பாவிகள். அவர்கள் எந்த அரசியல் நோக்கத்திற்கு சென்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அதில் அரசியல் இருந்ததா என்பது புரியாது. நான் நேரா போயிருந்தேன் கண்ணனாங்க. அங்க அடிபட்டு அந்த இன்ஜுரியான பேஷண்ட்ஸ் அவங்களெல்லாம் சந்திச்சேன். சந்திச்சப்போ ஒரு பொண்ணுக்கு வயது 17. நீ ஏமா இது மாதிரி அடிச்சு மோதிட்டு போய் மாட்டி இப்படி எல்லாம் நல்ல காலம் நீ எஸ்கேப் உயிரோட வந்திருக்கிறத பார்த்து ஒரு ஆறுதல் அடைகிறோம். ஏன் இப்படி பண்ணேன்னா ஒரு ஆர்வத்துல போயிட்டேன் சார், யாரும் கூட இல்லையான்னு கேட்டேன். அது அடுத்து எனக்கு காமிக்குது, இவங்க 3 பேரும் கூட வந்தாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா கண்ணன் வயசு வந்து ரொம்ப கம்மியான வயசு. அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு 14, 12, 14 அது மாதிரி 14, 12 டீனேஜ் தொடக்கத்துல உள்ளவங்க எல்லாம். ஆமா, டீனேஜ் தொடக்கத்துல இருக்கவங்க அதுல இருக்காங்க. பார்த்து ஆடி போயிட்டேன் நான். ஒன்னும் புரியலையாமா, இவங்களெல்லாமா கூட கூட்டு போயிட்டு. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் வந்து அவர் முஸ்லீம் சகோதரி, அவர்கள் 2 பேர் முஸ்லீம் சகோதரியினுடைய தாயோ அக்காவோ கூட இருக்காங்க. அவங்கள கேட்டா கொடுமைங்க நீ கேட்க முடியாது. ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, ஹார்ட் ஆபரேஷன் முடிஞ்சு வெளியில வந்த பொண்ணு விஜய் வராருன்னு ஆர்வமா பாக்குறதுக்கு போயிருக்கு. ஏமா ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு வெளியில வந்திருக்கேன், வீட்டுக்கு போறது விட்டு இந்த கூட்டத்துல போய் ஏமா மாட்டிட்டு இப்படி வந்து படுத்திருக்க, நீ நரம்பு கட்டை இருக்கு கழுத்துல. அப்புறம் அவங்களுக்கு நான் வந்து நீ வேணா கந்தா ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் அங்க போறதுன்னா போ, நானே கூப்பிட்டு சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்றேமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அட்ரஸை கொடுத்து, இப்படி ஆர்வ கோளாறு காரணமாக ஒரு பெரிய கூட்டம் அங்கே கூடுகிறது. என்னை பொறுத்தவரை நடிகர் விஜய் அவர்கள் சொல்ல ஒன்னா வேதனையில் இருப்பார். யார் என்னவோ பேசி போட்டோம், கண்ணா அப்படிதான் பேசுறாங்க. கண்ணன் நீங்க சொன்ன மாதிரி இந்த வலைத்தளங்கள்ல அதுல இதுல அவன் இவன் வாயில வந்ததெல்லாம் இட் இஸ் நாட் கரெக்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது பிரச்சாரத்துக்கு வருவாங்க, பிரச்சாரத்துக்கு போற இடத்துல நெரிச்சல்ல ஒரு 40 பேர் செத்து போயிடுவாங்கன்னு நினைச்சு வருவாங்களா? நான் தெரியாம கேட்கிறேன். இல்ல கண்டிப்பா வர மாட்டாங்க. அப்படி வரமாட்டேன். யாரும் எந்த தலைவரா இருந்தாலும் யாரும் அப்படி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அங்க போய் அவருக்கு ஒண்ணும் புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லி மேல இருந்து தண்ணி போட சொல்றாங்க, கீழே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இது அவரால் ஒன்னும் யூகிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. ஏகப்பட்ட கொஸ்டின் ரைஸ் ஆகுது. நான் என்ன கேக்குறேன், இப்போ அவருக்கு அனுபவம் போதல்ன்றது நான் வந்து மறுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல வந்து ஒரு அனுபவமிக்க ஒரு வரலாறு தெரிந்த ஆரம்பத்திலிருந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்திய தலைவர்கள் வேண்டும். ஒரு மூத்த முதிர்ச்சியான தலைவர் அவருக்கு இல்ல. அவர் இல்ல. அது அவர் என்ன நினைக்கிறார், அந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை, நான் வந்து டேனிஷ் மிஷன் ஸ்கூல்ல படிச்சேன் கண்ணன், திருவண்ணாமலையில இருக்கு. சரி, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேங்க. அப்போ பரதநாட்டியம் எல்லாம் முடியுது, முடிஞ்சா தலைவர் வரணும். இதே மாதிரி 5-6 மணி நேரம் லேட்டு. தோவரார் புரட்சி தலைவர் வருகிறார், கட்டு கிடக்காத கூட்டம். அப்ப எல்லாம் நின்றுட்டு இருக்கோம், நாங்க பசங்க எல்லாம் நின்று ஆர்வமா இருக்கோம் அவரை பாக்குறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல நடக்குது. ரோட் ஷோலாம் அவர் நடத்த விரும்புறது இல்ல. கிரவுண்ட் எடுத்து ஏகப்பட்ட கூட்டத்துக்கு நடுவுல திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த கரூர்ல ஆன மாதிரி லைட்ல ஆஃப் ஆயிடுச்சு. கரூர்ல என்னடா லைட்ல ஆஃப் ஆச்சுன்னு பார்த்தா ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் ஆச்சு, ஒரு நிமிஷத்துல லைட் வந்துருச்சு. ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்காரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? புரியுது. சொல்லுங்க. தலைவர் ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்காரு. அப்படியே வெள்ளை தொப்பியோட அந்த பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அதுல உட்கார்ந்துருக்காரு.
ஒரே கைத்தட்டல் ஆரவாரம். அப்புறம் எழுந்து அவரே கையெல்லாம் காட்டுறாரு. ம். அவர் எப்படி வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி உள்ள போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ம். அந்த ஸ்டேஜ் வந்து அந்த ஒரு ஸ்டேஜுக்கு காம்பவுண்ட் சோரை ஒட்டின மாதிரி இருக்கும். சரி. ம். அந்த காம்பவுண்ட் சோர்ல லேடரை போட்டு ஏறி குதிச்சு வந்தார். ஓ சரி. இந்த லைட் ஆஃப் பண்ண சொல்லி. ஓ இந்த கூட்டத்தோட போனீங்கன்னா அது நெரிசலை ஏற்படுத்தினா அவர் அப்பமே அதை இது உணர்ந்திருக்காரு. மாதிரி தான் ஆகும். அதனால அவரு எல்லா இடத்துக்கும் போகும்போதும் இது என்ன 6 மணி நேரம் லேட்டு, 10 மணி நேரம் ஒரு நாள் லேட்டு எல்லாம் இருக்கு. சரி. அதுல நீங்க வந்து லீடர்ஸ் லேட்டா வர்றது ஒரு பெரிய குறையாலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி. ஆகவே இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இது நடந்து விட்டது. ம். நடந்து விட்ட பின்னால் நான் பாராட்டுகிறேன். தமிழ்நாடு முதல்வர் ஆறுதல் அடைகிறேன். உடனடியா ராத்திரியா அங்க போயிட்டார். ம். போயிட்டு அங்க பார்த்து உடனடியாக 10 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ம். அவர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போல அங்க போல அது மாதிரிலாம் கேட்க நான் விரும்பல. ம். ஆனா எதிர்கட்சி தலைவர் முதல் நாள் சென்னையில் இருந்திருக்கிறார், விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். நான் சேலம் போயிட்டு மறுநாள் காலையில கிளம்பி வந்தாங்கன்றாரு. ம். ஆனா முதல்வர் அப்படி பண்ணல, முன்னாடியே போயிட்டார். ம். நான் என்ன கேட்கிறேன்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க வந்து சத்தியம் தொலைக்காட்சியில இந்த சப்ஜெக்ட் எடுத்து என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி கண்ணன். என்னன்னா, சொல்லுங்க சார். சொல்லுங்க. போலீஸ் சொல்லுது ம். நாங்க வார்த்தையே கேட்கல. ம். செந்தில் பாலாஜி சொல்றாரு, ம். நீ பேட்டி நீங்க ஒளிபரப்பு இருந்தீங்க, நான் பார்த்தேன். ம். அந்த வண்டி மூவை அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுலயே குறியா இருந்துருச்சு. ம். கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தியிருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு. ம். சார், ஒரு மாத கால போராட்டத்திற்கு பின்னால் அனுமதி கிடைக்கிறது. சரி. இந்த அனுமதிக்காக போய் நிக்கிறாங்க கை கட்டிட்டு. 4 இடத்த சொல்லு, 5 இடத்த சொல்லுன்றாங்க. விக்கிரவாண்டியிலையும் அதே போல மதுரையிலையும் மயக்க நிலையில் அடையவில்லையான்னு சொல்லி செந்தில் பாலாஜி கேட்கிறாரு. கரெக்ட் தான், நீங்க சொன்னது உண்மையா தான் இருக்கும். மயக்கெல்லாம் அடைஞ்சிருப்பாங்க. ஏன் சார் அப்புறம் ரோட் ஷோ அலோ பண்ணீங்க?